வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது முக்கியமான ஒரு ஃபெர்டிலைசர் மந்த்லி மந்த்லி நான் குடுக்குற ஒரு ஃபெர்டிலைசர் பத்தி பார்க்க போறேங்க. அதுக்கு முன்னாடி நெறைய பேர் கேட்டிருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் கேட்டாங்க, "நீங்க எப்படி இவ்ளோ பெரிய கார்டன வந்து மெயின்டெயின் பண்றீங்க? மரங்கள் நெறைய வச்சிருக்கீங்க, காய்கறிகள் எல்லாமே வச்சிருக்கீங்க. எப்படி மெயின்டெயின் பண்றீங்கன்னு?" கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டம்தாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கிறதால, நான் வந்து மெயின்டெயின் பண்றது எப்படின்னா, தண்ணி மழை காலம், வெயில் காலம் அடிச்சாலே என்னன்னா, தண்ணி விடுறதுக்காக ஒரு 5 மணிக்கெல்லாம் நான் எழுந்திச்சிடுவேன். நம்ம மாடி தோட்டத்துக்காகவே எழுந்துச்சி தண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து நான் மத்த வேலைகள்லாம் பார்ப்பேங்க. இப்போ இன்னைக்கு நம்ம வந்து அந்த ஃபெர்டிலைசர் என்னன்றத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு வந்து புதுசா இருக்கிற நம்ம போட்ட சிறகு அவரை பாருங்க 2 வந்து சூப்பரா முளைச்சு வந்திருக்கு. 2 காய்ச்சிருக்கு. அத இன்னைக்கு அறுவடை பண்ணிடலாம். நெறைய காய்கள் கொடுத்துருக்கு. ஒரே ஒரு இதுதான் இருந்தது. செடி ஒரே ஒரு விதை தான் முளைச்சு வந்தது. அதிலேயே வந்து இவ்ளோ காய்கறிகள் இருக்கு பாருங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இன்னைக்கு வந்து சிறகு அவரை நான் சமையலுக்காக எடுக்க போறேன். 2 தான் எடுக்க போறேன். கொஞ்சம் பிஞ்சா இருந்தது. அடுத்தது காராமணி. இப்பவும் அதுவும் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஒரே ஒரு காராமணி மட்டும் பெருசா இருந்தது. ஸோ அத எடுத்தாச்சு. நெறைய காராமணி பிஞ்சுகள் பாருங்க, எவ்ளோ பிஞ்சுகள் இருக்கு. நெறைய வர ஆரம்பிச்சிருக்கு. இனிமே தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம மாடி தோட்டத்தில காராமணி வந்து நெறைய காய்க்க ஆரம்பிக்க போகுது. சிறகு அவரையும் அதே மாரி தான் நெறைய பூக்கள் குடுத்துருக்கு. இதுல பாருங்க பூக்கள் எது காம்பு எது இதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு நெறைய இருக்கு. பிஞ்சுகள் அடுத்த வாரம் நாம அறுவடை பண்ணும்போது நெறைய காராமணி கிடைக்கும். இந்த காராமணி வந்து ஈஸியா வளர்க்கக்கூடியதா. நம்ம வீட்ல இருக்க காராமணி எடுத்து நீங்க விதைகள் போட்டாலே நல்லா வளர்ந்து வரும். சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இதுவும் ஒரே ஒரு கோட்டை, ஒரே ஒரு செடி தான் வளர்ந்தது. அதுலயே நமக்கு தேவையான அளவு கிடைச்சிருக்கு. அடுத்ததா பச்சை மிளகாய். இங்க பாருங்க, பச்சை மிளகாய் வந்து எக்கச்சக்கமா காய்ச்சிருக்கு. ஒரே ஒரு செடி தான். இதுல எவ்ளோ காய்கள் இருக்கு பாருங்க. ஒரு சின்ன தொட்டியில தான் வச்சேன். பச்சை மிளகாய் எல்லாமே நான் ஹேங்கிங் பாட்ல தான் வச்சிருக்கேன். இதுல பாருங்க எல்லாமே அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு. இத நம்ம கண்டிப்பா இப்ப அறுவடை பண்ணணும். இல்லன்னா பழுத்து போயிடும். ஆ இல்ல அறுவடை பழுத்து போனாலும் பரவால்ல. ஆனா அடுத்த பூக்கள் வரத்துக்கும், அது காய்களா மாறத்துக்கும் ரொம்ப லேட் ஆகுங்க. நம்ம காய்ந்த எப்பவுமே அப்படிதான். ரோஸ் செடில கூட பூவ பறிச்சா தான் உங்களுக்கு புதுசா காய்க்கும். இங்க பாருங்க பச்சை மிளகாய் இப்ப நம்ம அறுவடை பண்ணிடலாம். ஹேங்கிங் பாட்ல வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து பச்சை மிளகாய் நெறைய அறுவடை பண்ணிடலாம். பாருங்க பழுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நாம பச்சை மிளகாய் பத்தி சொல்லணும்னா, இது வந்து நம்மளோட பாரம்பரியமான பச்சை மிளகாய் கிடையாது. பச்சை மிளகாய் நமது காரத்துக்காக பயன்படுத்துறது கிடையாது. இது வந்து வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு வெரைட்டி தாங்க. நாம வந்து என்னன்னா, நம்ம காரத்துக்கு நம்ம என்ன பயன்படுத்திட்டு இருந்தோம்னா, இந்தியால வந்து மிளகு தான் நம்ம நெறைய பயன்படுத்தி கொண்டிருந்தோம். அதுக்கப்புறமா வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு பொருள் தான் இந்த பச்சை மிளகா. அ இந்த பச்சை மிளகாய் இப்போ நம்ம அறுவடை பண்றோம். மொத்தமே ஹேங்கிங் பாட்ல தான் வச்சிருக்கேன் பாருங்க. நான் பச்சை மிளகாய் தொட்டியில பெருசு தொட்டிலாம் வைக்கல. ஃபுல்லா ஹேங்கிங் பாட்ல தான் வச்சிருக்கேன். நெறைய காய்கள் வந்திருக்கு. சரியான நேரத்தில விதைகள் போட்டு வந்ததால, நல்லா காய்கள் வந்திருக்கு பாருங்க. இப்ப புதுசாவும் நம்ம விதைகள் போட்டு அது நான் எடுத்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க பச்சை மிளகா. நான் மொத்தத்தையும் இன்னைக்கு அறுவடை பண்ணிட போறேன். ஏன்னா வந்து அப்பதான் புதிய பூக்கள் பூத்து, புதிய காய்கள் வர ஆரம்பிக்கும். இல்லன்னா மொத்த ஸ்ட்ரென்த்துமே பழைய பச்சை மிளகாக்கே போயிட்டே இருக்குங்க. சரி புதுசா நமக்கு கிடைக்காது. எப்பவுமே எல்லாமே அப்படிதான். அதோட காலத்துக்கு ஏத்தா மாரி நம்ம உடனே அறுவடை பண்ணிடணும். இல்லன்னா வந்து அது வந்து காய்கள் கொஞ்சமா தான் காய்க்க ஆரம்பிக்கும். ஸோ இன்னைக்கு பச்சை மிளகா அறுவடை சூப்பரா இருக்கு. நெறைய பச்சை மிளகா கிடைச்சதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம்லேருந்து 400 கிராம் வரையும் இருக்கும். இன்னைக்கு பச்சை மிளகாய் எல்லாமே பறிச்சாச்சு. பறிச்சு கொண்டு போயி நம்ம இன்னைக்கு சமையலுக்கும் பயன்படுத்தலாம். பாருங்க எல்லாமே ஹேங்கிங் பாட்ல தான் வச்சிருக்கேன். ஹேங்கிங் பாட்ட பத்தி சொல்லியிருக்கேன். இந்த மாரி வெள்ள தொட்டிலாம் நீங்க ஹேங்கிங் பாட் வாங்காதீங்க. நம்ம வந்து ஒரு தண்ணி வாட்டர் கேன் அந்த மாரி இருக்கும் பாருங்க. அது மாரி வாங்குனீங்கன்னா தான் ரொம்ப நாள் நீடிச்சிருக்கும். இது எனக்கு ஓசியில கிடைச்சதுன்றதால நான் வந்து வாங்கினேன். இந்த பாருங்க, இந்த ஒரு செடியிலேயே கிட்டத்தட்ட 200 கிராம் இருந்தது பச்சை மிளகா. வெயிட் போட்டு பார்த்தா, இங்க பாருங்க நெறைய பச்சை மிளகாய் இதில காய்ச்சிருந்தது. ரொம்ப திரட்சியாவும் இருந்தது. அதுக்கு முக்கிய காரணம் நான் வந்து நல்லா கவனிச்சேங்க இந்த வாட்டி. நல்லா கவனிச்சு அதுக்கு தேவையான ஃபெர்டிலைசர் போட்டு, லிக்விட் ஃபெர்டிலைசர் என்ன ஆயிடுதுன்னு போட்டு விட்டதால பச்சை மிளகாவும் சூப்பரா செழிச்சு வளர்ந்திருக்கு. இந்த வாட்டி அறுவடைக்கு நெறைய கிடைச்சிருக்கு பாருங்க. பாருங்க ஒரே ஒரு செடியிலே எவ்வளோ பச்சை மிளகாய் இருக்கு. ஒரு 2 பேர் இருக்க வீட்டுக்கு ஒரு 2 செடி வச்சாலே போதும். நமக்கு தேவையான பச்சை மிளகாய் கிடைச்சிடும். அ பச்சை மிளகாய் நான் இப்ப கடையில வாங்குறதே இல்ல. ஸோ நம்ம இங்க ஹேங்கிங் பாட்ல வச்சதே நெறைய வந்துட்டுருக்கு. இன்னும் நீங்க தொட்டிலலாம் வச்சீங்கன்னா எக்கச்சக்கமா காய்க்கும். இது வந்து நம்ம இன்னைக்கு அறுவடை பண்ணிடலாம். இங்க பாருங்க நெறைய இருக்கு. இன்னைக்கு பச்சை மிளகாய். ரொம்ப சந்தோஷமான விஷயம். பச்சை மிளகாய் கிட்டத்தட்ட 400 கிராம், அதாவது 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியா இருந்தது. வெயிட் போட்டு பார்த்தா அவ்ளோ கிடைச்சிருக்கு பாருங்க. ஸோ பச்சை மிளகாய் வளர்க்கறது ரொம்ப ஈஸி. இது வந்து நான் சொன்னேன்ல விதைகள் வந்து நான் கடையில வாங்கினதில்ல. அ அடுத்ததா நம்ம அவரக்கா. இப்ப வந்து
நம்ம பொங்கலுக்கு முன்னாடி ஒரு தடவ அறுவடைக்கு நான் பண்ணேன். அதுலயும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் கிட்ட கிடைச்சது. இப்பவும் நான் சாம்பாருக்காக எடுத்துட்டு இருக்கேன் அவரக்கா. எப்பவுமே அத தான் சொன்னேனே, அறுவடை வந்து நம்ம உடனே பண்ணிடணும். ரொம்ப பிஞ்சா இருக்குங்க. பெரிய சைஸா இருந்தா கூட பிஞ்சா தான் இருக்கு. அப்படி கை வச்ச உடனே வந்துடுச்சு அவரக்கா. இந்த அவரக்காவும் நான் ஆடி மாசத்துல போட்டு வளர்ந்து வந்தது தான். இதுவும் 2வது அறுவடை இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நெறைய விதைகள் வேற போட்டிருக்கேன். அதெல்லாம் வளர்ந்து வந்துட்டுருக்கு. 1 வீக் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நமக்கு பொரியலுக்கு தேவையான அளவுக்கு நெறைய கிடைச்சிருங்க. இன்னைக்கே நெறைய அவரக்கா தான் இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க அந்த அவரக்கா. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இது பறிக்கும்போது அந்த ஸ்மெல் வந்து ஒரு பச்சை வாசனை மாரி வருது. இதுவே கடையில வாங்கி நீங்க அவரக்கா ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த வாசனையே வரல. என்ன காரணம்னு தெரியல. முக்கியமான காரணம் என்ன இருக்கும்? ஒரு ஏதாவது பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சிருப்பாங்க. அதனால அதோட தன்மையே மாறி போயிருக்கும். இங்க இப்ப நம்ம ஃப்ரெஷ்ஷா பறிக்கும்போது, இந்த அவரக்கா வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். கட் பண்ணி போட்டு சமைச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இத நீங்க சொந்த அனுபவத்தில தெரிஞ்சுக்கலாம். அவரை செடி வந்து ஈஸியா வளர்க்கலாம். ஒரு சின்ன தொட்டியில வச்சு வளர்த்தீங்கன்னா கூட நெறைய கிடைக்கும். அதாவது கொடி போட்டு வளர்க்கணும்னு கூட அவசியம் இல்லங்க. செடி அவரை வாங்கி வச்சாலே ரொம்ப சூப்பரா வரும். இங்க பாருங்க புதுசா போட்டது இப்ப தான் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ, இன்னைக்கு நம்ம வந்து இங்க ஒண்ணு இருக்கு அவரைக்கா விட்டுட்டேன். அதையும் பறிச்சுக்கலாம். நல்ல கொடி மாரி வரா மாரி வருது. அதுக்கப்புறம் செடி அவரை தான் இது. இது நம்ம வீட்ல ஆடி மாசத்துல போடும்போது எடுத்து அதோட விதைகள் எடுத்து போட்டது தான். ரொம்ப சூப்பரா வந்துட்டுருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? இன்னும் ஒரு இது இப்ப நம்ம அறுவடைக்கு ரெடியா இருக்குங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அப்டேட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம போட்ட விதைகள்லாம் என்ன முளைச்சிருக்குன்னா, இது போன தடவ வீடியோல காட்டியிருப்பேன். இது வந்து செடி பீன்ஸ். இந்த தடவ புதுசா போட்டது சூப்பரா வந்துட்டுருக்கு. இதுல வந்து இது போட்டிருந்தேன். என்னது அது? அம் அம் என்ன மறந்து போச்சு. அது என்னன்னு சொல்லிட்டு. அதுல வந்து ஸ்ட்ராபெர்ரி போட்டிருந்தேன். ஆனா, அது இன்னும் முளைச்சு வரல. அதுக்கப்புறம் கேரட் போட்டிருந்தேன். அதுவும் இன்னும் முளைப்பு திறன் கேரட்டுக்குலாம் கொஞ்சம் லேட்டா தான் ஆகும் முளைப்பு திறன் வரதுக்கு. இங்க பாருங்க இந்த அறுவடை நம்ம எடுத்திருக்கோம். இன்னைக்கு வந்து கூட்டாஞ்சோறு வைக்க போறேன். அடுத்ததா இன்னொன்னு புது வரவு நம்மளுடைய மாடி தோட்டத்தில காய்ச்சிருக்க க்ளோ பீன்ஸ் சொல்வேன்ல, அது வந்து வந்திருக்கு. நெறைய இருக்கு. ஒரு 10, 15 கிட்ட இருக்கு. இது வந்து ஆனா கொஞ்சம் முத்தி போச்சுங்க. நாங்க எடுக்கும்போதே முத்தி போயிட்டுருக்கு. எனக்கு வந்து எந்த பருவத்தில எடுக்கணும் என்றது தெரியாம போயிடுச்சு. இன்னும் முன்னாடியே நம்ம பறிச்சிடணும். ஸோ, இத வந்து உரிச்சா விதைகள் வருது அதுலேருந்து. ஸோ, நம்ம இத என்ன இன்னும் இதையும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கு பறிச்சு விட்டா தான் அது வந்து இது கொடி வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் வருது என்னன்னு தெரியல. நெறைய பரவவே இல்ல. இருக்கிற குளோபல்ஸ மட்டும் நம்ம பறிச்சுப்போம். இதுவும் நம்ம புது வரவு தான். இன்னைக்கு சமையல்ல இது எல்லாத்தையுமே சேர்க்க போறோம். வாட்டர் ஆப்பிளும் நல்லா வளர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இப்ப தான் பெருசாயிட்டே இருக்கு காய் கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் ஆப்பிள். பீன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 கிட்ட வந்ததுங்க. ஆனா ரொம்ப கொஞ்சம் முத்தி போயிடுச்சு. அத உரிச்சுட்டு எப்படி நாறு நெறைய இருந்தா அந்த அந்த மொட்டு இருக்கு பாருங்க. அந்த இடத்துல இருக்க பருப்பு மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க வாட்டர் ஆப்பிள் இப்ப தான் பெருசாயிட்டே இருக்கு. இன்னும் ஒரு 10, 15 நாள்ல ரொம்ப பெருசாயிடும். அப்ப நமக்கு தேவையான இப்பவே வெயில் நெறைய ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் நம்ம பறிச்சுட்டு வந்த இன்னைக்கு அறுவடைக்கு வந்த காய்கறிகள் பாருங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ண போறோம், ஒரு கூட்டாஞ்சோறு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுவேங்க. அரிசி போட்டு துவரம்பருப்பு போட்டா போடலாம். இல்லன்னா பாசிப்பருப்பு போட்டு, அது கூட இந்த காய்கறிகள் எல்லாமே கட் பண்ணி அதில போட்டு, ஒரு வெங்காயம் போட்டு, தக்காளி போட்டு, மொளகாத்தூள் போட்டு, கொஞ்சம் புளி நான் வந்து கொடம்புளி யூஸ் பண்றதால, அந்த புளி 2 பிட்டு அப்படியே போட்டுருவேங்க. போட்டுட்டு உப்பு போட்டு, நீங்க அப்படியே குக்கர்ல வச்சு, வேக வச்சு எடுத்தீங்கன்னா, செம்ம சூப்பரா இருக்கும். அத அப்படியே தாளிப்பு போட்டுட்டீங்கன்னா, ரொம்ப ஈஸியாவும் முடிஞ்சிடும். இங்க பாருங்க சிறகு அவரை 2 ரொம்ப ஆசையா இருக்கு பார்க்கறதுக்கு. ரொம்ப பிஞ்சான சிறகு அவரை தான் அது. இனிமே தான் சிறகு அவரை நெறைய காய்க்கும். பொரியலுக்கு தேவையான அளவு கிடைக்கும். இது எல்லாமே போட்டு இன்னைக்கு கூட்டாஞ்சோறு பண்ணிட போறேன். பண்ணிட்டேன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஒண்ணும் பெருசா வித்தியாசம் தெரியாது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தானே இருக்கு இது எல்லாமே. அடுத்ததா நாம சொன்னோம் இல்ல, முக்கியமான ஒரு ஃபெர்டிலைசர் நான் வந்து மாசம் மாசம் குடுக்குறேன். எப்படி மெயின்டெயின் பண்றீங்கன்னு கேட்கறாங்க. இந்த மாரிலாம் செஞ்சு தாங்க நான் மெயின்டெயின் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து மீன் அமிலம் தான் எல்லாருக்குமே தெரியும். மீன் அமிலம் எப்படி செய்றதுன்ற வீடியோவும் நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ, இந்த மீன் அமிலத்த மாசம் 1 மாசத்துல 1 நாள் கண்டிப்பா எல்லா மரங்களுக்கும், எல்லா செடிகளுக்கும், எல்லாத்துக்குமே நான் கொஞ்சம் கொஞ்சம் மருந்து மாரியே ஊத்தி விட்டுருங்க. ஃபுல்லா தண்ணி மாரி ஊத்துறது கிடையாது. ஸோ, எல்லாமே ஒரு சின்ன மக்குல எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஊத்தி விட்டு, மாசத்துக்கு ஒரு தடவ இந்த மாரி ஊத்தி விட்டீங்கன்னா, மேலேயும் தெளிச்சு விட்டா பூச்சி தாக்குதலும் இருக்காது. இது வந்து என்னன்னா, இந்த மீன் அமிலம் எப்படி தயாரிக்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கு தேவையான மீன் மத்தி மீன் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அந்த மத்தி மீன்ல பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா பாதரசம் இல்லாத மீன். பாதரசம் இருந்தா கூட சில டைம் வந்து நமக்கு செடிகளுக்கு
ஹார்ம்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் இந்த மத்தி மீன தேடி நான் வாங்குவேன். ரொம்ப சீப்பாவும் இருக்கும் பாருங்க மத்தி மீன். மத்தி மீன் நமக்கும் ரொம்ப நல்லதுங்க. இத பத்தி தெரிஞ்சுக்கும்போது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் எப்படி தயாரிக்கிறதுன்றத பத்தி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்னொரு தடவ சொல்றேன். 1 கிலோ மீன் வாங்குனீங்கன்னா, 2 கிலோ கண்டிப்பா நாட்டு சர்க்கரை போட்டு அதில மிக்ஸ் பண்ணி வைக்கணும். நல்லா வாங்கும்போதே கட் பண்ணி வாங்கிக்கோங்க. துண்டு துண்டா கட் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா, அதோட இது செதில்கள் எதுவுமே எடுக்க வேணாம். அப்படியே கட் பண்ணி வாங்கிட்டு வந்து, அப்படியே ஒரு பக்கெட்ல போட்டு, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் மீன் போட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரைய போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டே வந்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 கிலோ சர்க்கரை கண்டிப்பா போடணும். அதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்டா 1 கிலோ நாட்டு சர்க்கரையும் அதில போட்டுக்கலாம். 2 கிலோ நாட்டு சர்க்கரை கண்டிப்பா போடணுங்க. 1 கிலோவுக்கு 2 கிலோ கண்டிப்பா போடணும். இங்க பாருங்க நம்மளோட மாமரத்தில காய்கள் வந்து நல்லா பெருசாயிட்டே வருது. ஸோ இதுக்கும் நம்ம இந்த மீன் அமிலத்த விடணும். மாசத்துக்கு ஒரு தடவ மரங்களுக்கும் நான் எல்லாத்துக்குமே விட்டுடுவேன். இங்க பாருங்க காலிஃப்ளவர் இதுக்கும் கொஞ்சம் போடலாம். நல்லா வந்துச்சு பாருங்க காலிஃப்ளவர். இது வந்து போன வாரம் தான் நான் எடுத்து நட்டது. இப்ப நல்லா 3வது இலை நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததா நம்ம என்ன எல்லாத்துக்குமே விட்டுடணும். இந்த மீன் அமிலத்த பத்தி சொன்னேன். இதோட மகிமை 3 விதத்துல நமக்கு பயன்படுது. 1 பயிர் ஊக்கியாகவும் இது செயல்படும். அடுத்ததா வந்து பூச்சிக்கொல்லியாகவும் இது செயல்படுதுங்க. அதுக்கப்புறம் இதில போட்ட நாட்டு சர்க்கரை நுண்ணுயிர்கள் பெருக்கத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம இது சப்போட்டா கூட நெறைய பூக்கள் எடுத்து காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ, அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி இந்த மீன் அமிலத்த ஊத்தி விட்டாச்சு. மாமரங்களுக்கும் இந்த தடவ விடுவேங்க. மாமரங்களுக்கு எப்பவுமே ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். மத்த மரங்களுக்கு தண்ணி விடாம நெறைய தண்ணி விடவே கூடாது. அதுவும் பூக்கள் வரும் நேரத்தில வந்து நம்ம தண்ணி விடவே கூடாதுன்னு சொல்றாங்க. மாமரங்களுக்கு வாரத்துக்கு 1 நாள் விட்டா போதும். இந்த வாட்டர் ஆப்பிள் இதுக்கு நம்ம தண்ணி மீன் அமிலத்த விட்டுடலாம். அது சைஸ் பெருசாவறதுக்காக. அடுத்தது கொடி வகைகள் எல்லாத்துக்குமே இன்னைக்கு மாசத்திற்கு 1 நாள் கண்டிப்பா விடணும். ஏதாவது ஒரு நாள் தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்கன்னா, மாசத்துக்கு 1ஆம் தேதியோ, இல்ல 25 அந்த மாரி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நம்ம செடிகள் செழிச்சு வளரும். அட் த சேம் நல்ல ஹீல்ட் எடுக்க முடியுங்க. இத வந்து என்னுடைய அனுபவத்தில சொல்றேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா வளரும். நீங்க வந்து அதுக்கப்புறமா 3 மாசத்துக்கு ஒரு தடவ கொஞ்சம் தொழு உரம் அந்த மாரி போட்டுட்டே வந்தீங்கன்னா, மாடி தோட்டத்தில கீழ தரையில வைக்கிறத விட, மேலேயே சூப்பரா நம்ம வளர்க்க முடியுங்க. எந்தவித பூச்சி தாக்குதலும் இல்லாம இருக்கும். இந்த மீன் அமிலம் ரொம்ப மஸ்ட்டு. அத நீங்க வீட்லயே தயாரிச்சுக்கலாம். அடுத்ததா நம்ம போட்ட பீர்க்கங்கா, குட்டை பீர்க்கங்கா பாருங்க நல்லா மொறச்சிருக்கு. நல்லா வந்துரும். இனிமே எந்த பிரச்சனையுமே கிடையாது. எடுத்து வச்சது. இது வந்து கொடி வேகமா ஏறும் பீர்க்கங்காவும். அடுத்ததா பாருங்க நம்மளுடைய தக்காளி செடி ஹேங்கிங் பாட்ல வச்சிருக்கேன் பாருங்க. ஹேங்கிங் பாட்ல வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஸோ ஹேங்கிங் பாட்ல தான் எல்லாமே நான் ட்ரை பண்ணுவேன். தக்காளி செடி இப்ப தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து கேபேஜ் அ வந்துட்டுருக்கு இப்ப தான். இன்னும் அது கொஞ்சம் எரு வைக்கணும். தொழு உரம் கேபேஜுக்கெல்லாம் வந்து தொழு உரம் தான் கண்டிப்பா வைக்கணும். 15 நாளைக்கு ஒரு தடவ நீங்க தொழு உரம் வச்சீங்கன்னா, கேபேஜ் வந்து நல்லா வளருங்க. அதுக்கப்புறம் வேணா மீன் அமிலம் விடலாம். இல்ல விடாமலும் போலாம். இது வந்து மஸ்ட்டு. தொழு உரம் தான் மஸ்ட்டு. அத கண்டிப்பா வைக்கணும். இப்ப எல்லா பச்சை மிளகாய் செடியிலயும் நம்ம அறுவடை பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 400 கிராம் வந்து சொன்னேன். இங்க பாருங்க. இப்ப வந்து புதுசா வச்ச செடிகளும் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ நாத்து விட்டு ஒரு 20 நாள் முன்னாடி எடுத்து வச்ச செடிகள் எல்லாம் நல்லா செழிச்சு வளர்ந்துட்டுருக்கு. நம்ம அத்திப்பழம் அதையும் இன்னும் கொஞ்சம் பறிச்சிடலாம். இங்க பாருங்க அத்திப்பழம் வந்து நல்லா பழுத்து போயிடுச்சு. 1, 2, 3 தான் இருக்கு. நான் நேத்து வந்து ஒரு 2 பறிச்சு சாப்பிட்டாச்சு. அத வீடியோல காட்டல. இங்க பாருங்க இப்போ 2 இருக்கு. இந்த அத்திப்பழத்தையும் பறிச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படியே பறிச்சு இந்த மாரி வெடிச்சு வந்து பறிச்சு சாப்பிட்டீங்கன்னா, சுவை ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு அறுவடை இதுதாங்க. க்ளோ பீன்ஸ் பண்ணோம். ஆ அவரைக்காய் நெறைய கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ கிட்ட அவரைக்காய் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன பச்சை மிளகா, அது கிட்டத்தட்ட 400 கிராம் வரையும் அறுவடைக்கு நம்ம எடுத்தது அறுவடை வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து சிறகு அவரை, இதுவும் 2டே 2 காய்ச்சிருக்கு. அடுத்த வாரம் நெறைய காய்க்கும். அ இப்போ வந்து புதுசா நம்ம போட்ட சிறகு அவரை, க்ளோ பீன்ஸ் எல்லாமே இன்னைக்கு அறுவடை பண்ணியாச்சு. இன்னைக்கு தான் சொன்னேன்ல கூட்டாஞ்சோறு பண்ண போறேன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா கூட்டாஞ்சோறு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சுவையா இருக்கும். இது கூடவே நீங்க வந்து ஒரு கேரட், ஒரு முள்ளங்கி அப்படி போட்டீங்கன்னா, இன்னும் நல்லா இருக்கும். ஒரே ஒரு இதுதான் கிடைச்சிருக்கு காராமணி. ஆனா நெக்ஸ்ட் வீக்ல நிறைய பறிப்பேன்னு நெனைக்கிறேன். நெறைய பிஞ்சுகள் விட்டுருக்கு. இன்னைக்கு இதுதான் நம்ம மாடி தோட்டத்தில இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும்போது சாம்பார்ல போடலாம். நீங்க வந்து இந்த மாரி பயன்படுத்திக்கினீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ இன்னைக்கு அறுவடையும் முடிஞ்சாச்சு. இன்னைக்கு ஆனா விதைகள் எதுவுமே போடலைங்க நானு. இதுவே எனக்கு டைம் சரியா போயிடுச்சு. நாளைக்கு வந்து கண்டிப்பா கீரை விதைகள் இந்த மாசத்துல மஸ்ட் கீரை விதைகள் கண்டிப்பா போட்டீங்கன்னா சூப்பரா வளரும். அதனால கீரை விதைகள் போடலாம். ஓகே, பாய்.